காரசாரமாக ஒரு குழம்பு சாப்பிட்ணுங்களா, இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு பட்டை 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கினா தான் நல்லா வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பொடியேட்டத்தில் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதோட வந்து சிக்கன் மசாலாவும் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து வணக்கி விட்டுக்கலாங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 2 பழுத்த தக்காளி அதை வந்து நல்லா அப்படியே நான் வந்து அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. இப்போ வந்து அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வந்து வணக்கி விடணும். பொடி அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணங்கணுங்க. நம்ம அதுக்குள்ளார வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 கீத்து தேங்காய், 1 டீஸ்பூன் வந்து மிளகு சீரகம் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வந்து வணங்கிடுச்சு. அதோட நான் 3 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேங்க. அதை நல்லா வந்து பெருசு பெருசாக அரிஞ்சு போட்டுக்கலாம். அதையும் நல்லா வந்து வணக்கி விட்டுட்டுங்க. அதோட வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து அதை வந்து முதல்லையே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வந்து வணங்கிடுச்சு. உருளைக்கிழங்கு வந்து அரை வேக்காடு வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம வந்து நல்லா வந்து சுடுதண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை நம்ம போட்டுக்கலாங்க. காலிஃப்ளவரை நல்லா பெருசு பெருசாக போட்டால் தாங்க குழம்புல நல்லா வந்து கரையாது. அதாவது அப்படியே இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து அப்படியே க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். காலிஃப்ளவரில் மசாலாலாம் படுற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு அரைச்சி வச்ச தேங்காய் மிளகு சீரகம் பேஸ்ட்டு இதோட சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த காயில் படுற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுட்டு அப்போ தான் அந்த காயிலெல்லாம் காரம் உப்பெல்லாம் நல்லா வந்து பிடிச்சி இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணியெலாம் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்டு எடுத்தோம்னா சுவையான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குழம்பு ரெடி ஆயிருங்க. இது சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரிக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.